1998ல கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு சம்பவம் இருக்குல்ல, அது வந்து தமிழ்நாட்டோட வரலாற்றிலேயே வந்துட்டு தவிர்க்க முடியாத ஒரு பெரிய துயர் சம்பவம். அதுல வந்துட்டு 58 பேர் வந்து செத்து போனாங்க நம்ம தமிழ் மக்கள். இத வந்து தலைமை தாங்கி நடத்தி நடத்தி முடிச்சது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாஷா அப்படிங்கிற ஒரு தீவிரவாதி தான். இவன் வந்து எதுக்கு இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணான் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட ஒரு ரீசன்ஸ்லாம் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவோட அன்னைக்கு இருந்த ஒரு பெரிய முக்கியமான ஒரு தலைவர் தான் வந்துட்டு அத்வானி. இவர வந்து கொல்றதுக்காக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சூசைட் பாம்பர்ஸ்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. இவர கொல்றதுக்காக தான் வந்துட்டு மேஜரா பிளான் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இவர கொல்றது மட்டும் இல்லாம, இன்னும் ஒரு சில காரணங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து என்னன்னு நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். இந்த ஒரு பாஷாவ வந்து இந்த ஒரு குண்டுவெடிப்ப வந்து பண்ணி முடிச்ச இந்த பாஷா இருக்கான்ல, ஒரு 58 பேர் அப்பாவி வந்து கொன்னான்ல, இவன வந்துட்டு ஒரு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு அரசியல்வாதி வந்து பாத்தீங்கன்னா, அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னு சொல்லி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோல வந்துட்டு இந்த கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு இருக்குல்ல, இது எதனால நடந்துச்சு, இதோட ஹிஸ்டரி என்ன அப்படிங்கறத மட்டும் தான் நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். இந்த பாஷா அப்படிங்கிற ஒரு பேரை நான் சொன்னேன்ல, இவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அல் உம்மா அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய இயக்கத்தோட ஒரு தலைவரா இருக்காரு. இவருக்கு ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு பாம் வைக்கணும், நிறைய இடத்துல பாம் வச்சு கொல்லணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1980ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கும் இந்துஸ்க்கும் அகைன்ஸ்டா வந்து இந்த கோயம்புத்தூர் சரௌண்டிங்ஸை சுத்தி ஏகப்பட்ட ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அதுல வந்துட்டு இந்து முன்னணி, அப்புறம் வந்துட்டு இந்து மக்கள் கட்சி அப்படிங்கிற இந்த 2 கட்சியுமே சேர்ந்துக்கிட்டு இஸ்லாமியர்களுக்கு அகைன்ஸ்டா வந்துட்டு அவங்களுக்கான எந்த ஒரு பிசினஸுமே வந்துட்டு நடக்கக்கூடாது, அவங்க கிட்ட எந்த ஒரு பொருளும் நம்ம இந்துஸ்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு இஸ்லாமியர்களை வந்து ஐசோலேட் பண்ணியே வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இஸ்லாமியர்களை வந்துட்டு ரொம்ப அடக்கி ஒடுக்குறதுனால வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கவுண்டர் அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பாஷா அப்படிங்கிற இந்த ஒருத்தர் வந்து இந்த ஒரு இயக்கத்தையே வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அது போக வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்லாம் 2 சைட்ல இருந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்துஸும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்களை வந்துட்டு வெட்டுறது, கொல்றது, கட்ட பஞ்சாயத்து, அப்புறம் வந்துட்டு திருட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இவங்களும் அதுக்கு வந்து கவுண்டர் அட்டாக் பண்றாங்கிற பேர்ல ஹிந்துஸை வந்து மர்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்துட்டு 1980ஸ்ல இருந்து இந்த 2000s வரைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஏன்னா அப்பெல்லாம் எந்த ஒரு சோசியல் மீடியாவும் இல்லை அப்படிங்கறனால வந்துட்டு யாருக்கு எந்த ஒரு அவேர்னஸும் கிடையாது. இதையவே வந்துட்டு ஒரு ஷாக்கா யூஸ் பண்ணி நிறைய ஹிந்துஸா இருக்கட்டும், அப்புறம் நிறைய முஸ்லிம்ஸா இருக்கட்டும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஒரு சில ஏகப்பட்ட மர்டர்ஸ்லாம் கூட நடந்திருக்கு. அது போக வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, ஒரு முஸ்லிம்ஸா இருக்காங்கன்னா, அவங்கள ஒரு ஃபேமிலியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு எங்கேயுமே வந்துட்டு வீடு வந்து அதிகமா ரெண்ட்டுக்கு தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சபதம்லாம் எடுத்திருக்காங்க இந்துஸ். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ்ல போயிட்டு கடை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு முஸ்லிம்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய முரண்டையெல்லாம் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு அப்புறம் வந்துட்டு ஹிந்து கம்யூனிட்டிலாம் வந்துட்டு மெஜாரிட்டியா இருக்கிறதுனால வந்துட்டு அவங்கள வந்துட்டு ரொம்ப ஒடுக்குற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க. அதனாலதான் வந்துட்டு இந்த பாஷா அப்படிங்கிற இந்த ஒருத்தர் வந்து இவர் வந்து ஒரு பெரிய தீவிரவாதி தான். இவர் வந்து ஒரு இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாருன்னு சொன்னார்ல, இந்த அல் உம்மா அப்படிங்கிற அந்த ஒரு இயக்கம். இதுல வந்துட்டு ஏகப்பட்ட முஸ்லிம்ஸ் வந்து ஜாயின் பண்ண சொன்னாரு. எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு இதை வந்து நம்ம எதிர்கொள்ளலாம், நம்மளுக்கு வந்து நடக்கிற அநீதியை வந்துட்டு தட்டி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு இயக்கத்தையே ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா அது பிற்காலத்துல வந்துட்டு பாம் வச்சு ஒரு 58 அப்பாவிகளை வந்து கொல்றதுக்கு தான் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்துட்டு அப்ப இருக்கிற சக முஸ்லிம்ஸ்க்கே தெரியல. அந்த இயக்கத்துல வந்துட்டு அப்பாவியா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கூட அது தெரியவே இல்லை, இவர் வந்து இதுக்காக தான் யூஸ் பண்றாரு அப்படின்ட்டு. இந்த பாஷா அப்படிங்கிற இவரை வந்து இன்னும் கோவப்படுத்துற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 1992ல பாபர் மஸ்ஜித் இருக்குல்ல, அதை வந்து இடிச்சாங்க. அதுக்கு வந்துட்டு தலைமை தாங்கினது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அத்வானி அப்படிங்கறது வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரிய வருது. அதனால வந்துட்டு அத்வானியை வந்து போட்டு தள்ளணும் அப்படிங்கிறதும் ஒரு ஒரு காரணமா இருக்கு இந்த ஒரு பாம்பு வச்சு கொள்றதுக்கு. அதுக்கு வந்து 8 வருஷம் கிட்டத்தட்ட 6 வருஷம் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. அத்வானி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஐகான், பிஜேபியோட ஒரு பெரிய ஐகானா வேற இருக்காரு. அப்போ வந்துட்டு கொஞ்சம் பொலிட்டிக்கலி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சனா வேற இருக்காரு. நிறைய இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. அதனால வந்துட்டு இவர் எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. இந்த அத்வானியை வந்துட்டு எப்ப போட்டு தள்ளலாம் அப்படிங்கிற ஒரு 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 டைமுக்காக ஒரு காத்திருந்தாங்க. ஏன்னா அவர் வந்து அவ்வளவு பெரிய ஐகான், அவரை ஈஸியா யாராலும் தொற்ற முடியாது, அவர் சுத்தி செக்யூரிட்டிஸ்ல இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு தெரியும். இவங்க வந்துட்டு எப்படி வெயிட் பண்ணலாம், எப்படி வந்து அவர் வந்து போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு அவர் வந்து 1998ல எலெக்ஷனுக்காக கேம்பெயினுக்கு வந்துட்டு கோயம்புத்தூர் வராரு அப்படிங்கிறது வந்து தெரியுது. இந்த ஒரு டைம்லலாம் வந்து பாத்தீங்கன்னா 97ல வந்துட்டு இன்னும் ஒரு பெரிய ஒரு கலவரமே நடக்குது. அதுலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா 1997 ஒரு கலவரம் நடக்குது. செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் இருக்காரு, அவரை வந்து போட்டு தள்ளிடுறாங்க இந்த அல் உம்மா மெம்பர்ஸ், அதாவது இந்த பாஷாவோட இந்த இயக்கத்தோட மெம்பர்ஸ் வந்து கொன்னுடுறாங்க. அதுக்கு வந்துட்டு பழிவாங்கும் விதமா வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களும் வந்துட்டு இவங்களை பதிலுக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய அதுல வந்து கலவரமா மாறுது. ஏன் வந்து இது வந்து ஒரு பெரிய கலவரமா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிந்து குரூப்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஹிந்து அமைப்பு, அவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா கூடுறாங்க. ஏன்னா இந்த செல்வராஜ் வந்து ஒரு ஹிந்துவா இருக்கிறதுனால அவரை வந்து இந்த முஸ்லீம் குரூப் வந்து கொண்டுட்டாங்க அப்படிங்கறனால வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கலவரத்தை வந்து தூண்டுறாங்க. அப்படி தூண்டினதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ்ல நிறைய பேர் வந்துட்டு இந்த தொழிலெல்லாம் பண்ணுவாங்கல்ல, இந்த காம்ப்ளெக்ஸ்ல எல்லாம் நிறைய பில்டிங் வச்சு ஒரு கார்மெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் புடுங்குறாங்க, கையகப்படுத்துறாங்க, அவங்கள வந்து அடிச்சு உடைக்குறாங்க.
எந்த ஒரு தப்புமே பண்ணாத முஸ்லீம்ஸ்ல இருப்பாங்கல்ல, அவங்களோட தொழிலையும் கெடுத்து விட்டு அவங்களோட காசெல்லாம் அடிச்சிட்டு போய் இந்த மாதிரி ஏகப்பட்ட அநீதியெல்லாம் நடந்திருக்கு இந்த ஒரு கலவரத்துல. அந்த கலவரத்துல மட்டும் கிட்டத்தட்ட 18 முஸ்லீம்ஸ் செத்து போறாங்க. அது போக வந்துட்டு 2 இந்துஸும் இந்த கலவரத்துல இருந்து சாகுறாங்க. இதனாலதான் இந்த ஒரு 18 முஸ்லீம்ஸ் இறந்து போனாங்கல்ல, இவங்களுக்காகவும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் இதனாலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பாஷா அப்புறம் அவரோட அமைப்புக்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு இவங்களுக்கெல்லாம் இந்த இறந்து போன 18 பேத்துக்கு வந்து கண்டிப்பா நம்ம வந்து பழி வாங்கியே ஆகணும், திருப்பி நம்ம அடிச்சாகணும், பெரிய அடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. அதுக்கு இந்த மாதிரி வந்து ஹிந்துஸை வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காக இவங்க சூஸ் பண்ண அந்த ஒரு டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா February 14, அதாவது காதலர் தினம். அது வந்து February 14, 1998 இந்த டைம் வந்து அவங்க வந்து பிளான் பண்றாங்க. ஏன்னா அப்பதான் வந்துட்டு அத்வானி வந்து இங்க ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்காக வராரு, அங்க வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அவர் வந்து எப்படியாவது நம்ம வந்துட்டு சூசைட் பாம்பர்ஸ் வந்து வச்சு போட்டு தரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 4 மனித வெடிகுண்டை வந்து ரெடி பண்றாங்க. அதாவது 4 சூசைட் பாம்பர்ஸ் அவங்கள வந்துட்டு ரெடி பண்றாங்க. ஆனா அதிர்ஷ்டவசமா பாத்தீங்கன்னா அத்வானி வந்து தப்பிச்சிடுறாரு. ஏன்னா அவரோட ஃபிளைட் வந்து டிலே ஆயிடுச்சு அப்படிங்கறனால வந்துட்டு அவர் வந்து இங்க அந்த பொலிட்டிக்கல் மீட்டிங்கே வரவே இல்லை. அவர் வந்துட்டு ஏர்போர்ட்லயே வந்துட்டு இருக்க வச்சுட்டாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மத்த இடத்துல எல்லாம் வந்துட்டு பிளான் பண்ண இடத்துல எல்லாம் பாம்பெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எதெல்லாம் யூஸ் பண்ணி வெடிக்க வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கெலட்டின் ஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி தான் வெடிக்க வச்சிருக்காங்க மேக்சிமமா. இது எல்லாத்தையும் வெடிப்பொருள்ல எங்க ரெடி பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே மைசூர்ல இருந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. எதுவுமே வந்துட்டு தமிழ்நாட்டுல உள்ளுக்குள்ளேயே ரெடி பண்ணல. என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பைப் பாம்ஸ், அப்புறம் வந்துட்டு பாக்ஸ் ஷேப்ல இருக்கிற ஒரு பாம்பு, அப்புறம் வந்துட்டு டைமர் பாம். எல்லா பாம்புக்குமே வந்துட்டு குறிப்பாக டைமர் பாம் வந்து செட் பண்ணியிருக்காங்க இந்த சூசைட் பாம்பரை தவிர. ஏன்னா அவங்க வந்துட்டு அது வந்து யூஸே ஆகலை. ஏன்னா அத்வானி வராதனால வந்துட்டு அவங்களால அதை யூஸ் பண்ணவே முடியல. இந்த சூசைட் பாம்பர் வந்து இருக்காங்க அப்படிங்கிற வந்து கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எல்லா பாம்பும் வெடிச்சது இல்லை. அதனால வந்துட்டு இந்த டெரரிஸ்டே வந்துட்டு ஒப்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி சூசைட் பாம்பரை நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா அத்வானி வராதனால வந்துட்டு எங்களால வந்துட்டு வெடிக்கிறதுக்கான அந்த ஒரு டைமும் கிடைக்கல, அதுக்கான வந்துட்டு அவசியமே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தீவிரவாதிகளே வந்துட்டு சொல்லியிருந்திருக்காங்க. இது வந்து யார்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் கோகுல கிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த அவர்கிட்ட தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவரு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேஸை வந்து விசாரிக்கிறதுக்காக ஒரு கமிஷனா வந்து போட்டிருந்தாங்க. இந்த கோகுல கிருஷ்ணன் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான பாம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எத்தனை கிலோ அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100கணக்கான கிலோ எடை இருக்கிற அந்த ஒரு பாம் மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதை வந்து பேக்கா இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு பழத்தோட ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல அதோட பேக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி சைக்கிளா இருக்கட்டும், அப்புறம் பைக்குக்கு சைட்ல இருக்கிற அந்த ஒரு பேக் இருக்கும்ல, பெட்டி மாதிரி இருக்கும்ல, அந்த காலத்துலலாம் நிறைய பைக்ல இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெட்டிக்குள்ளேயும் பாம் வச்சு டைமரை வச்சு செட் பண்ணி இருந்திருக்காங்க. எந்த மாதிரி ஏரியாவெல்லாம் டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனு, அது வந்து ரொம்ப ஒரு மெயினான ஒரு ஜங்ஷன் இல்லை, அதனால வந்துட்டு அங்கே பிளான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு RS புரம், அப்புறம் வந்துட்டு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முக்கியமான இடத்துலலாம் வந்துட்டு எங்கெல்லாம் ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்குமோ அங்கெல்லாம் வந்து பாம் வந்து வெடிக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் துணி கடையா இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு ஜவுளி கடையா இருக்கட்டும், அப்புறம் பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரி வந்துட்டு முக்கியமான இடத்துலலாம் வந்துட்டு பாம் வந்து வெடிச்சிருக்குது. இந்த வெடிச்ச இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் ரேடியஸ்ன்னு சொல்றாங்க. இந்த 12 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துக்குள்ள தான் எல்லாமே வெடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அதாவது 12 தடவை வெடிச்சிருக்குது. இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வெடிச்ச பாம் எங்கன்னு பாத்தீங்கன்னா 3:50 மணிக்கு வந்துட்டு சாயங்காலம் 3:50 மணிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்ஷன் இருக்குல்ல அங்க வந்துட்டு வெடிக்குது. அதுல வந்துட்டு 6 பேர் செத்து போறாங்க. ரயில்வே ஸ்டேஷனை வெடிச்சதுக்கு அப்புறமே வந்துட்டு அத்வானி வந்து வெடிக்க வைக்கிறது தான் வந்து ஒரு பிளானா இருந்துச்சு. ஆனா வந்துட்டு அது அவர் ஒருத்தர் மட்டும் தான் காப்பாற்றப்பட்டிருக்காரு. ஏன்னா அவர் வந்து இங்க வரவே இல்லை, ஸ்பாட்டுக்கே வரலங்கனால அதை அவங்களால பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டாவது பாம் வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. அந்த 2வது குண்டு வந்து எங்க வெடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா சுந்தராபுரம் இருக்குல்ல அங்கதான் வெடிக்குது. அங்க வந்துட்டு ஒரு 3 பேர் இறந்து போறாங்க. இதுல 3வதா வெடிக்க போற அந்த குண்டு தான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குண்டு. ஏன்னு பாத்தீங்கன்னா அத்வானி வந்து அந்த பொலிட்டிக்கல் மீட்டிங் வந்து பேசுறதுக்காக வச்சிருப்பாங்க, செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த செட்டப் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சண்முகநந்தம் ரோடு அப்படிங்கிற அந்த ஒரு ரோடு தான். அந்த ஒரு ரோட்ல வந்துட்டு அத்வானியை வந்து கொல்ல முடியல அப்படிங்கறனால வந்துட்டு பரவாயில்லன்னு சொல்லி இந்த பாமையாவது பிளாஸ்ட் பண்ணி வைப்போம்னு சொல்லிட்டு அதை பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. அதை பிளாஸ்ட் பண்ணதுல கிட்டத்தட்ட 4 பேர் வந்து அந்த மீட்டிங்ல இறந்து போனாங்க. அதுல வந்துட்டு 4 பேருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்துஸ் தான். அடுத்ததா 4வதா ஒரு குண்டு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. இதை வந்து ஒரு கார் பிளாஸ்டா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. காருக்குள்ள வந்து காருக்கு அடியில பாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, டைமர் பாம், அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தாங்க. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி காம்ப்ளெக்ஸ், அதுக்கு பக்கத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆனதுல 2 நர்ஸ் இறந்து போயிட்டாங்க, அப்புறம் ஒரு பேஷண்ட் இறந்து போயிட்டாரு, அப்புறம் ஒரு டாக்டர் அவருமே வந்துட்டு இந்த ஒரு குண்டு வெடிச்சதுனால இறந்து போயிட்டாரு. இந்த பிளாஸ்ட் நடந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போன வருஷம் இதுக்கு முன்னத்த வருஷம் நடந்துச்சுல ஒரு கலவரம். அந்த கலவரத்துல வந்துட்டு ஒரு சின்ன யூத், ஒரு சின்ன வயசுல இருக்கிற முஸ்லீம்ஸ் 4 பேர்த்த வந்து கொன்னாங்க இந்த கலவரத்துல. அதுக்கு பழிவாங்க விதமா தான் வந்து பாத்தீங்கன்னா அதே இடத்துல பாம் வச்சு இந்த ஒரு 4வது பிளாஸ்ட் வந்து பிளாஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு குண்டு வெடிப்பா வெடிச்சுக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு வந்து கண்டினியூஸா வெடிக்குது. 12 இடத்துல வெடிக்குது.
அதுல வந்துட்டு கடைசிக்கு முன்னத்த ஒரு பாம் வந்து பாத்தீங்கன்னா கருணாநிதி நகர் அப்படின்ட்டு இருக்கு, அந்த நகர்ல வந்து வெடிக்குது. கடைசியா வெடிச்ச பாம்பு தான் வந்து 10 மணிக்கு, நைட்டு 10 மணிக்கு வெடிக்குது. பசார் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, பசார் ஸ்ட்ரீட் கோயம்புத்தூர்ல, அங்க வந்து வெடிச்சு முடிக்குது. கிட்டத்தட்ட 4 மணிக்கு ஆரம்பிச்ச பாம்பு குண்டு வெடிப்பு வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் வெடிச்சிட்டு இருந்திருக்குது ஒவ்வொன்னா. அதுல அதிகபட்சமான ஒரு சாவு வந்து ஏற்பட்டது வந்து எந்த பாம்புலன்னு பாத்தீங்கன்னா ஆர்எஸ் புரத்துல வெடிச்ச அந்த ஒரு பாம்பு தான். அந்த பாம்புல மட்டும் கிட்டத்தட்ட 12 பேர் ஒரே பாம்புல வந்து இறந்து போறாங்க. ஏன்னா அங்க வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடா இருந்தனால மக்கள் நிறைய பேர் இறந்து போறாங்க. இந்த அத்தனை குண்டு வெடிப்பிலையுமே வந்துட்டு உயிரிழந்தவங்க ஒரு பக்கம் 58 பேர்னா, அதுல வந்துட்டு நிரந்தரமா வாழ்க்கை முழுக்க வந்துட்டு நிரந்தரமா ஒரு 2 கையும் 2 காலையும் இழந்து போன, வாழ்நாள் முழுக்க வந்துட்டு இனிமே ஊனமுற்றவங்களா தான் இருக்க முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு போனவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 230 பேர். அவங்க வந்துட்டு இப்ப வரைக்கும் அவங்களால வந்துட்டு நார்மலான ஒரு மனுஷங்க மாதிரி வாழவே முடியாது. கடைசி வரைக்கும் இப்ப வரைக்குமே கூட அந்த ஒரு பாம்பு வெடிப்பு, அந்த குண்டு வெடிப்புனால வந்துட்டு ஏகப்பட்ட பேருக்கு வந்து அந்த ஒரு ட்ராமா இருக்குன்னு சொல்றாங்க. நிம்மதியா தூக்கம் வர மாட்டேங்குது. ஏதாவது ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட பாம்பு வெடிச்ச மாதிரி அந்த ஒரு ஃபயர் வரும்ல, ஃபியரோஃபோபியா, அது அந்த மாதிரி நிறைய பேத்துக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பாம் அத்தனையுமே வந்துட்டு எங்கெல்லாம் வெடிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே, எல்லா இடமுமே வந்துட்டு அதிகமா ஹிந்துஸ் வந்து வந்துட்டு போற இடம், அவங்கெல்லாம் வந்துட்டு வசிக்கிற இடமா தான் இருந்திருக்கு. இந்த முஸ்லீம் ஆக்கிபைடு அந்த ஒரு இடத்துலலாம் வைக்கவே இல்லை. எல்லாமே வந்து இந்துஸ் வந்து டார்கெட் பண்ணி தான் வச்சிருந்திருக்காங்க. அதை வந்துட்டு இந்த பாஷா அப்படிங்கிற இந்த ஒரு ஆளே வந்து ஒத்துக்கிட்டாரு. நாங்க வந்து மோஸ்ட்லி வந்து ஹிந்துஸை வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த ஒரு பாமே வச்சோம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. இந்த ஒரே ஒரு சம்பவத்தினால, இந்த ஒரு நாள் நடந்த அந்த ஒரு பாம்பு வெடிப்புனால வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கோயம்புத்தூரோட எக்கனாமியே அப்படியே அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு. தமிழ்நாட்டோட இருக்கிறதுல கடைசி நிலைக்கு வந்துட்டு கோயம்புத்தூர் போயிடுச்சு. அது வரைக்குமே கூட நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருந்துச்சு. இந்த பாம்பு வெடிச்சது அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு காரணத்தினால அங்க இருக்கிற லேண்டு வேல்யூவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் கோயம்புத்தூருக்கு வந்துட்டு யாராவது ஒருத்தங்க புதுசா பிசினஸ் தொடங்கணும்னு இருந்தாங்கன்னா அப்பவே வந்து அவங்க அந்த மைண்ட்ல இருந்து அழிச்சிட்டாங்க அந்த ஒரு எண்ணத்தை. பொதுமக்களுக்குமே வந்துட்டு கோயம்புத்தூர்ல அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு கொஞ்சம் வந்து பயப்பட்டாங்க. ஏன்னா என்னதான் வந்து போலீஸ் எல்லாம் நாங்க எல்லா பாமையும் வந்துட்டு டிட்டோனேட் பண்ணிட்டோம், எல்லாமே வந்துட்டு டிஃப்யூஸ் பண்ணிட்டோம், அதனால தைரியமா வெளியே வாங்கன்னு சொன்னாலுமே கூட ஒரு வாரத்துக்கிட்ட எந்த ஒரு மக்களும் அதிகமா வந்துட்டு எங்கெல்லாம் பாம்பு அடிச்சதோ அதை சுத்தி வரவே இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருந்துச்சு. இந்த ரோட்டோர கடையா இருக்கட்டும், அப்புறம் ஹோட்டல்ஸா இருக்கட்டும், அப்புறம் பெரிய பெரிய மாலா இருக்கட்டும், எந்த ஒரு வணிக வளாகமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நார்மலா இயங்கவே இல்லை. எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு மரண பயத்தை வந்து கொடுத்துருச்சு இந்த ஒரே ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம். தமிழ்நாட்டுல இருந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு மதுரை, அப்புறம் வந்து தஞ்சாவூர், இங்கிருந்து யாராவது கோயம்புத்தூருக்கு வந்திருந்தாலும், ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வந்திருந்தாலுமே வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு ஹோட்டல்ல வந்துட்டு அட்மிஷன் போடுறதுக்கே பயப்பட்டாங்க. ஒருவேளை இவங்க தீவிரவாதியோட ஆளுகளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பயப்பட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பயந்து போயிருந்தாங்க. அதை விட பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் வந்துட்டு அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1,00,000 ரூபாய்க்கு இந்த பாம்பு பிளாஸ்டுக்கு முன்னாடி வந்துட்டு யாராவது வீடு வாங்கியிருந்தாங்களோ இல்ல ஒரு இடம் வாங்கியிருந்தாங்களோ அப்படின்னா அதை வந்து விற்கும் போது வந்துட்டு பாத்தீங்கன்னா அடிமாட்டு விலைக்கு தான் இங்க வித்து கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 15,000 இவ்வளவுதான் வந்து போகுங்கிற லெவலுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ரியல் எஸ்டேட் வந்து அடி வாங்கிடுச்சு. யாருனாலுமே வந்துட்டு அந்த ஒரு ஒரு வாங்கின நிலத்தை விற்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய பெரிய டாஸ்கா இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் தாண்டி தான் வந்து நம்ம கோயம்புத்தூர் வந்து இவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட் சிட்டியா இருக்கு. ஆனா அந்த காலத்துலலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 1998ல பாகிஸ்தானுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஊரு கோயம்புத்தூர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து எல்லாரும் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கோயம்புத்தூர் அப்படின்னாலே வந்துட்டு அங்க போறக்கே நிறைய பேர் பயப்பட்டாங்க இந்த ஒரு குண்டு வெடிப்பு சம்பவத்தினால. அதே சமயத்துல வந்துட்டு இந்த ஒரு குண்டு வெடிப்புனால வந்து முஸ்லிம்ஸ்க்கு மேல ஏகப்பட்ட ஒரு அவங்களுக்கு அகேன்ஸ்டான ஏகப்பட்ட கருத்துலாம் வந்து உருவாக ஆரம்பிச்சது. அவங்க மேல ஏகப்பட்ட விருப்பெல்லாம் வந்து தானாவே பரப்ப ஆரம்பிச்சாங்க. இதனோட விளைவா வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல அந்த லோக்சபா எலெக்ஷன் இருக்குல்ல, அதுல வந்து கிட்டத்தட்ட 1,00,000 ஓட்டு வித்தியாசத்துல வந்து 1,00,000 ஓட்டு வித்தியாசத்துல பிஜேபி வந்து வின் பண்ணாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் மேஜரான ரீசன் வந்து இந்த ஒரு பாம் பிளாஸ்ட் தான். இந்த ஒரு குண்டு வெடிப்புனால வந்துட்டு யார் யாரெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கறத விசாரிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 1,500 பேரை வந்து 1,500 நினைச்சு பாருங்க, 1,500 பேர்த்த வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. யார் மேலாம் சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணாங்க. ஹிந்து முஸ்லீம்னு பாரபட்சம்லாம் பார்க்கல. இதுல வந்து மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,200 பேத்துக்கு மேல வந்துட்டு முஸ்லீம்ஸாவும் மீதி 300 பேர் வந்து இந்துஸாவும் இருந்திருக்காங்க. இந்து முன்னணியா இருக்கட்டும், இந்து மக்கள் கட்சியா இருக்கட்டும், அப்புறம் வந்து அல்லுமான்னு சொன்னேன்ல அந்த இஸ்லாமிய இயக்கத்தையே வந்து பேன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 2002 வரைக்கும் இந்த ஒரு கேஸ் வந்து இழுத்துக்கிட்டே போகுது. ரொம்பவுமே வந்து ஒரு ப்ரியாரிட்டியான ஒரு கேஸா வந்து இதை வந்து எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க. அதுல வந்துட்டு கடைசியா வந்துட்டு 1,300 விட்னஸை வந்து விசாரிச்சதுல பாஷா அப்படிங்கிற அவர் தான் வந்துட்டு மாஸ்டர் மைண்ட் அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. அதனால வந்துட்டு இவருக்கு வந்துட்டு 2 லைஃப் சென்டென்ஸ் வந்து கொடுக்குறாங்க. வாழ்நாள், அதாவது ஆயுள் தண்டனை வந்து கொடுக்குறாங்க. ஆனா பொதுமக்கள் யாருமே வந்துட்டு இதை வந்து ஏத்துக்கவே இல்லை. ஏன்னா இத்தனை பேர்த்த 58 பேர்த்த வந்து கொண்டிருக்கான், 230 பேத்துக்கு மேல வந்துட்டு பெர்மனண்டா வந்து டிசேபிள் பண்ணியிருக்கான், இவனை வந்துட்டு தூக்கில போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. இவனுக்கு வந்துட்டு மரண தண்டனை தான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போராட்டம்லாம் செஞ்சாங்க. ஆனா வந்துட்டு கோர்ட் வந்து இவருக்கு வந்து என்னதான் மக்கள் வந்து சொன்னாலும் இவருக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா
ஆயுள் தண்டனை தான் வந்து கொடுத்தாங்க. கடைசி வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவரோட வாழ்க்கைய வந்து ஜெயில்லயே கழிச்சிட்டு இருந்த அந்த பாஷா வந்து அவரோட சாகறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அவருக்கு வந்து பரோல் கிடைக்குது. அதுல வந்துட்டு வெளிய இருக்காரு. அப்படி வெளிய இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 2024ல பாஷாவோட உடல்நிலை வந்து சரியில்ல. ஏன்னா, ஜெயில்லயே ரொம்ப வருஷம் இருந்துட்டனால அவருக்கு வந்துட்டு ப்ராப்பரான ஒரு ஹெல்த் அவருக்கு வந்து மெயின்டெயின் ஆக முடியல. அதனால வந்துட்டு 2024ல செத்து போறான். செத்து போன இந்த பாஷாவ வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு மரியாதை நிமித்தமா வந்து அடக்கம் பண்ணணும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாரி ஒரு சிலர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான தலைவராலாம் இருக்காங்க கட்சிக்கு. அவரு வந்துட்டு பாஷா வந்து என் அப்பா மாரி அப்படின்னு சொல்றாரு. 58 பேர வந்து கொன்ன ஒரு தீவிரவாதிய வந்து யாராவது ஒருத்தங்க வந்து என்னோட அப்பா அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடுவாங்களா? அப்படி சொன்ன அந்த தலைவர் யாருன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட் வந்து எதுக்கு நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து எந்த மாரியான ஒரு காரணம்லாம் இருக்கு அப்படிங்கிறது தெரியாம இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு என்னென்ன ரீசன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு டாபிக்கோட நான் வந்து மீட் பண்றேன். தேங்க் யூ ஆல் ஃபார் வாட்சிங்.